பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப எவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு. ஏமா அழுத்து போகுதுமா. பெத்தவிய வீட்டில் இருக்க வரைக்கும் வேலை பார்க்க வச்சாவ, கட்டி கொடுத்தனாலும் வேலை பார்க்காம இருக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து வேலை பார்க்கும். பிள்ளைய பெருசா நான் உதவி செய்யன்னு பார்த்தா அதுக்கு மேலே இருக்கு. என்னத்தை சொல்லுத மாதிரி ஒன்றும் இல்லை. நான் ஆம்பளை ஆளு காலையில் எந்திரிக்காவ, சோறு பொங்கியாச்சா கறி வச்சாச்சா ரெண்டு அவத்தாவ சாப்பிடுதாவ போயிட்டே இருக்காவ. நம்ம என்ன கறி வைக்கணும் என்ன சோறு பொங்கணும்னு யோசிச்சே ஒரு வழி ஆயிடுதும். யார்கிட்ட என்னத்த கஷ்டத்தை சொல்லி என்ன மாறப்போகுது? ஒரு மாற்றமும் வர போறதில்ல. இப்படி கடைசி வரைக்கும் புலம்பிட்டே தூத்து போட்டு கிடக்க வேண்டியதான். என்ன ஏன் இப்படி தனியா கிடந்து புலம்பிட்டு கிடக்க? என்னத்த சொல்லுது? ஏன் பொறப்ப நினைச்சு புலம்பிட்டு கிடந்தேன். உங்கள்கிட்ட சொல்லி என்ன மாறவா போகுது? ஒன்னும் இல்ல. அந்த ஆளை புலம்பிட்டு கிட. இந்த ராணியக்கா இருக்காவல்ல, உன்னை சந்தைக்கு போகணுமா காய்கறி வாங்க போறாவில, உன்னையும் வரியான்னு கேட்டாவ. அப்படியே சந்தை போறாவளா? ஆமா, நம்ம வீட்லயும் காய்கறி ஒன்றும் கிடையாது, கூட்டுக்கறி ஒன்றும் வைக்கிறதுக்கு இல்லை. பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரவா? போயிட்டு வா. துட்டு ஏன்ட்ட கேட்காத. ஆமா, இவ்வளவு நாள் இவங்க தான் துட்டு தர மாதிரி பேசுவாவே. துட்டு ஏன்ட்ட இருக்கு, நான் போய் வாங்கிடுதே. அப்படின்னா போயிட்டு வா. எங்க சோறு கறியில பொங்கி வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. வீட்டையும் தூத்து போட்டாச்சு, இந்த வாசல தூத்து போட்டு போயிருதே. இந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சிருங்க, கொஞ்சம் இலையும் பறிச்சு வச்சிருங்க. என்னால எல்லாம் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, அந்தானே இருக்கட்டும். நான் மட்டும் தான் வீட்ல எல்லா வேலையும் பார்க்கணும் எழுதி வச்சிருக்கோம். ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலனா இருங்க. நாளை கொண்டு விற்கணும்னா விற்க முடியாதுல்ல. போட மாட்டாதெல்லாம் போட மாட்டேன், நான் போறேன். ஏன் அம்மா இந்த லட்சுமி அக்கா வரவில என்னன்னே தெரிய மாட்டேங்க. வரலன்னு சொன்னா நம்மனாலும் போலாம். வெயில்ல நிக்க முடிய மாட்டேங்க, ஒரே சரியா இருக்கு. என்ன வேக்குது அம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா நம்மள கொளுத்தி எடுத்துரும் போல வெயில். என்ன வெயிலா இருக்கு. இன்னும் மே மாசம் கூட வரல, பங்குனிலே இப்படி பல்ல காட்டுதே. இன்னும் சித்திரையில என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்கி. தனி போமா, ரொம்ப நேரமா இதுல நிக்காமா. பைய தேடி கிடந்து பாத்துக்க, ஒரு பைய கூட கிடைக்க மாட்டேங்கி. அவ்வளோத்தையும் எலி கடிச்சு ஆவாம போட்டுட்டு பாத்துக்க. பை ஒன்றும் கூட கிடையாதுமா காய்கறி வாங்க. அதான் தேடிட்டு உடனே அதான் லேட் ஆயிட்டு. அப்படியாக்கா? இல்ல, இப்ப நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தாக்கா இருக்கும். வெயில் பாத்துக்கிடுங்க, அதான் நிக்க முடியல. இல்லைன்னா நான் நிப்பேன்ல. சரிம்மா, இந்த பைய எடுக்கணும் இவ்வளவு லேட் ஆயிட்டு. போமா. வாங்கக்கா போவோம். இம்மா ஒரு ஆட்டோ எதுவும் கூப்பிடுவோமா? ஏக்கா ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்பாவாக்கா. அதுக்கு ஒரு 10 கூறு காய் வாங்கிடலாம், 10 ரூபான்னு வச்சு. என்னத்துக்கு ஆட்டோ காசு கொடுத்துக்கிட்டு? வாங்க பைய பேசி நடந்து போவோம். சரி ராணி, வா போவோம். எக்கா இங்கனக்குள்ள முன்னாடியே வாங்கிட்டோம்னா கொஞ்சம் விலை கூடுதலாகதாக்கா சொல்லுவாவ. கொஞ்சம் உள்ள வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துட்டு வருவோமாக்கா? சரி ராணி, அதுவும் சரிதான். 4 பக்கம் சுத்தி வாங்குவோம். முன்னாடியே வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கூடுதலா சொல்லுவாவ. ஆமாக்கா, இந்த வித்து தீர போறவையில கடைசி நேரத்துல 2 கிலோ 50 ரூபாய்க்குல தருவாக்கா. அந்த மாதிரி பார்த்து வாங்குவோம். சரி ராணி. என்ன ராணி அக்கா, லட்சுமி அக்கா சந்தை பக்கம்? ஏமா சந்தையில தங்கமும் வைரம் விற்கிறேன்னாவ, அதான் 2 கிலோ வாங்கிட்டு போலான்னு வந்தோம். எம்மாடி லட்சுக்குட்டி கொழுப்ப பத்தியா? வாங்காம இருப்பீங்களா? நீங்க தான் நிறைய துட்டு வச்சிருக்கீங்களே. ஆமா, ஆடு மாடு இருக்கு, சாணியில இருந்து எல்லாத்துலயும் காசு வரும், பால் எல்லாத்துலயும். அப்ப வாங்காம எப்படி இருப்பிய? எம்மா அவ்வளவு பேர் வாயிலே விஷமா, எப்படி கண்ணு வைக்கிறாலும் பாருங்கக்கா. ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு எப்படி பேசினாலும் பத்தியலா. அப்ப இவ்வளவு மனசுல இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. இவ்வளவு விஷத்தையும் வச்சுட்டு நம்ம கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காளுவ. வசந்தி சும்மா இருங்க. கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தோம்மா. வீட்டுல சுத்தமா காய்கறி கிடையாது பாத்துக்கிடுங்க. அப்ப வாங்கிட்டு போலான்னு வந்தோம்மா. என்ன யார்ட்டையும் சொல்லாம நீங்க 2 பேர் மட்டும் அப்படியே வந்திருக்கீங்களே? வசந்தி, நீங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தியே. போலான்னு நான் கிளம்புனேன். போற வழியில நம்ம லட்சுமி அக்காளுக்கு வீட்டுக்கார பார்த்தேன். அவையும் லட்சுமி அக்காவையும் கூப்பிட்டு விடுதேன்னு சொன்னாவ. அதான் நின்று கூட்டிட்டு வந்தேன். எக்கா நாங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வந்தோம்க்கா. அப்படியே சரி காயுதும் கிடக்கான்னு பார்த்துட்டு போவோம். இந்த 4 முடி தான் கூப்பிட்டுச்சு, அதான் வந்தோம். பையன் கூட கொண்டு வரல. நீங்க எதுவும் பையன் சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்களாக்கா? இல்ல சின்ன பொண்ணு, இந்த ஒரு பை தான் கொண்டு வந்தேன். சரி, லட்சுக்குட்டியோட பை இருக்குல்ல, லட்சுக்குட்டியோட பையில போடுவோம், இல்லைன்னா வாயில போடுவோம். வாயில போடுவியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன மெண்டல் மாதிரியா தெரியுது? கிறுக்கு மாதிரி தெரியுதோ? மெண்டல் பிடிச்சவ குவாட்டிக்காரி என்னம்னாலும் சொல்லுதே வருவா. லட்சுக்குட்டி இப்ப வாய் நெளிஞ்சு போன கொடை மாதிரி ஆகுது. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன். உடனே கோச்சுக்குருவாவ. பொசுக்குன்னு கோபப்படாதியா, மழை பெய்யாதான். ஆமா, மழை பெய்யுது. வெயில் காலத்துல வெயில் அங்கங்க கொளுத்தி எடுத்துட்டு கிடக்கு. என்னால மழை பெய்யாம கிடக்கோ? கிறுக்கு பிடிச்சவா. சரி லட்சுக்குட்டி கோபப்படாதிய. அப்படின்னாலும் சொன்னா கோபப்படாம இருப்பியேன்னு பார்த்தேன். என்னம்மா கோபப்படுதாவ? என்ன வரத்துக்கு வருதாவ? ஆமா, சும்மா பணம் ஒண்ணு கூட்டு வரத்துக்கு வந்தாவ. ஆளே அவனையும் பாரு, கூடையில போடுவானா இல்லனா வாயில போடுவாளாம். வாயில. ஏக்கா விடுங்கக்கா. வசந்தி இப்ப காய் இன்னும் வாங்கலையோ? இல்லக்கா, இப்பதாங்க பார்த்துட்டு கிடக்கும். ஏக்கா அப்படியே ஒரு 100 ரூபா கடந்தாங்கக்கா, வீட்டுக்கு போயிட்டு தரேன். ஏம்மா 4 முடி இங்கேயும் வந்து வாசி கேட்டுற நிப்பாட்டலையா? வாசி கேட்டே குடும்பத்தை ஓட்டிடுவா போல. வா 4 முடி போவோம். தாரே வசந்தி, குறவாதான் நானும் கொண்டு வந்தேன் பார்த்துக்க. நான் எப்படி ஏதுன்னு பார்த்துட்டு தாரே வசதி. குந்தான் இல்லைன்னா மட்டும் இருக்குன்னா சொல்ல போறா. எதுவும் தந்தானா கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போலாம். என்ன செய்தான்னு தெரியலையே, பாக்கேங்களே. சரிக்கா, பாருங்க உங்களுக்கு வாங்கிட்டு மிச்ச காசு இருந்து தாங்கக்கா. துட்டு நான் வீட்டுல போயிட்டு தரேன், எடுக்க மறந்துட்டேங்க. ஆமா, இல்லைன்னா மட்டும் இவ கொண்டு வந்து வாங்குவா. வாசியா வாங்கிட்டு சுத்துவாளுவ. இவள் இல்லைன்னா யாரு பார்க்கல. இப்ப அழுதாவ சந்தைக்கு வந்து கழுவு சந்தைக்கு.
சரிம்மா, இங்க முன்னாடி நிறைய வேலை சொல்லுவாவ, கூடுதலா சொல்லுவாவ. உள்ள போய் வாங்கலாம்னு இருக்கோம். வாங்க வரீங்களா சின்ன பொண்ணு வசந்தி? வாங்கக்கா, உள்ள போய் வாங்குவோம். நீங்க 2 பேரும் முன்ன போங்க, நான் லட்சு குட்டி கூட ஜோடியா வரேன். ஏமா குட்டி கிட்டி கிடக்காம சும்மா போவாங்கட்டி. என் கூட வராளா சோடி பட்டுக்கிட்டு. சிறப்படுத்ததுக்குனே வாரா.